பசங்க எப்ப பார்த்தாலும் செல்போனே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் குறை உண்டு. இதற்கான பழக்கம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, அவங்க குழந்தைகளா இருக்கும் போதே நம்ம செல்போனை நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்றோம். அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது அது ஒரு என்டர்டைன்மெண்டா யூஸ் பண்றோம். அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க செல்போனை கொடுத்துட்டு நம்ம வேலையை பாக்குறோம். சம்டைம்ஸ் அந்த குழந்தைங்க அழும்பொழுது அவங்க சமாதானப்படுத்துறதுக்கு செல்போனை கொடுக்குறோம். சோ இந்த மாதிரி சின்ன வயசுலயே நிறைய செல்போனுக்கு எக்ஸ்போஸ் ஆன குழந்தைங்க நேச்சுரலி அதுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துருது. குழந்தைங்க இந்த மாதிரி செல்போனுங்க நோக்கி போகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்கள வளர்க்கும் பொழுதே அவங்களுடைய சென்சஸ் புலன்களை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய இன்டராக்டிவ் பிளேவே மெத்தட்ஸை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. சின்ன குழந்தைங்களை சோறு ஊட்டும் பொழுது கதைகள் சொல்லி சோறு ஊட்டுங்க. பிசிக்கலா அவங்க விளையாடுற மாதிரி அவங்களுக்கு நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி கிரையான்ஸ் அண்ட் பேப்பர் வாங்கி கொடுத்து அதுல படம் வரைய சொல்லுங்க. நீங்க வேலை செய்யும் பொழுது உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க. அவங்கள இன்டராக்ட் பண்ணுங்க. ஒரு காய்கறி வெட்டும் பொழுது இது என்ன காய், இது என்ன கலர், இதை தொட்டுப்பாரு அப்படின்ட்டு அவங்கள இன்வால்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்டராக்டிவ் அண்ட் ஸ்டிமுலேட்டிவ் என்டர்டெயின்மெண்ட் மெத்தட்ஸோட வளரக்கூடிய குழந்தை ஃபியூச்சர்ல செல்போன்ஸ்க்கும் ஸ்கிரீன்ஸுக்கும் அடிக்ட் ஆகாம நிறைய இன்டராக்டிவ் மெத்தட்ஸை சூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்டர்டெயின்மெண்டா இருந்தாலும் சரி, அவங்களுடைய லைஃப்க்கும் சரி, இது ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சா இருக்கும்.